நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. உலக புகழ்பெற்ற புனித யாத்திரை தலமான பைத்தியநாத்தாம் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தியோகர் மாவட்ட தலைமையகத்தில் அமைந்துள்ளது. போற்றப்படும் 12 ஜோதிர்லிங்கங்களில் இது 5வது இடத்தில் உள்ளது. சிவபுராணத்தில் இது ஹரிதகி அல்லது கேதகி காடு என்று பொறிக்கப்பட்டுள்ளது. பைத்தியநாத் என்ற பெயர் வைத்தியன் அல்லது மருத்துவர் என்ற அர்த்தத்தை தருகிறது. இங்கு சிவபெருமான் நோய்களை குணப்படுத்தும் தெய்வமாக வழிபடப்படுகிறார். புராணங்களின்படி இராவணன் சிவனை மகிழ்விப்பதற்காக இமயமலை பகுதியில் தவம் செய்து கொண்டிருந்தான். அவன் தனது 9 தலைகளை சிவனுக்கு பலியாக அர்ப்பணித்தான். அவன் தனது 10வது தலையை பலியிடவிருந்த போது சிவன் அவனுக்கு முன் தோன்றி அவனிடம் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். இராவணன் காமலிங்கத்தை இலங்கை தீவுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் கயின்றும் கைலாசத்திலிருந்து சிவனை இலங்கைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற தனது விருப்பத்தையும் வெளிப்படுத்தினான். இராவணனின் வேண்டுகோளுக்கு சிவன் ஒரு நிபந்தனையுடன் சம்மதித்தார். அந்த லிங்கம் செல்லும் வழியில் வைக்கப்பட்டால் அது தெய்வத்தின் நிரந்தர இருப்பிடமாகிவிடும் என்றும் அதை ஒருபோதும் நகர்த்த முடியாது என்றும் அவர் கூறினார். கைலாச மலையில் உள்ள தனது இருப்பிடத்திலிருந்து சிவன் புறப்பட்டு விட்டார் என்பதை கேட்டு தேவர்கள் கவலையடைந்தனர். அவர்கள் விஷ்ணுவிடம் ஒரு தீர்வை கோரினர். கதையின்படி விஷ்ணு கடாரியா சாதியைச் சேர்ந்த பைஜு கடாரியா என்ற இடையன் வடிவம் எடுத்தார். இராவணன் சூரிய நமஸ்காரம் செய்ய சென்றபோது இந்த இடையனுக்கு ஒரு லிங்கத்தை கொடுத்தான். இராவணனுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருந்ததால் பைஜு கோபமடைந்தார். பின்னர் அவர் லிங்கத்தை தரையில் வைத்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். திரும்பி வந்த இராவணன் லிங்கத்தை எடுக்க முயன்றான். பலமுறை முயன்றும் இராவணனால் ஜோதிர்லிங்கத்தை தூக்க முடியவில்லை. அதன் விளைவாக கடும் கோபத்தில் அவன் தன் பெருவிரலால் அந்த லிங்கத்தை உந்திவிட்டு சென்றான். இது விஷ்ணுவின் செயல் என்பதை உணர்ந்த இராவணன் வருத்தமடைந்து புறப்படுவதற்கு முன் லிங்கத்தின் மீது தனது கட்டை விரலை அழுத்தினான். இது சிவலிங்கத்தை ஓரளவு சேதப்படுத்தியது. அந்த லிங்கம் தேவ்கரில் வைக்கப்பட்டது. அதுவே இன்று பைத்தியநாத் ஜோதிர்லிங்கமாக விளங்குகிறது. இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் உடல் மற்றும் மனநோய்கள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஜெய் துர்கா சக்தி பீடம், ஹிருதய பீடம். JAI துர்கா சக்தி பீடம் இந்தியாவின் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தியோகர் நகரில் உள்ள பாபா பைத்தியநாத்தாம் வளாகத்தில் அமைந்துள்ள இந்துக்களுக்கான புனிதமான தலங்களில் ஒன்றாகும். முக்கியத்துவம்: சக்தி பீடம். இது சிவபெருமானின் துணைவியான சதி தேவியின் தெய்வீக சக்தியுடன் தொடர்புடைய 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். சதியின் இதயம். புராணங்களின்படி சதி தன்னைத்தானே எரித்து கொண்ட பிறகு அவரது இதயம் இந்த இடத்தில் விழுந்தது. இது பக்தர்களுக்கு இக்கோயிலுக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை அளிக்கிறது. ஜெயதுர்கா. இங்கு வணங்கப்படும் சக்தி பார்வதி தேவியின் சக்தி வாய்ந்த வெளிப்பாடான ஜெயதுர்கா ஆவார். இவர் சக்தியின் தெய்வீக பெண்ணாற்றல் வடிவமாக கருதப்படுகிறார். ஆன்மீக முக்கியத்துவம்: தரிசனம் மற்றும் பூஜை. பக்தர்கள் ஆசி பெறவும் பூஜை வழிபாட்டுச் சடங்குகள் செய்யவும் ஜெயதுர்காவின் தெய்வீக இருப்பை உணரவும் கோயிலுக்கு வருகிறார்கள். ஆன்மீக புத்துணர்ச்சி. பைத்தியநாத் தாம் கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இது 72 அடி உயரமுள்ள பிரமிடு வடிவ கோபுரத்துடன் கூடிய ஒரு சாதாரண கல் அமைப்பாகும். அதன் உச்சியில் 3 தங்க பாத்திரங்கள் நெருக்கமாக அடுக்கப்பட்டுள்ளன. அதனுடன் ஒரு பஞ்சசூலமும் திரிசூல வடிவில் 5 கத்திகள் உள்ளது. சந்திரகாந்த மணி எனப்படும் 8 இதழ் தாமரையும் இங்கு உள்ளது. ஆடி மாதம் ஸ்ரவன் காலத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கங்கை நீரை கொண்டு வந்து சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கிறார்கள். புனித யாத்திரை ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நாட்காட்டியின்படி கோடையின் நடுமாதமான ஆடி மாதம் ஸ்ராவண மாதத்தில் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து சுல்தான் கஞ்சில் உள்ள அச்கைபிநாத் கோவிலில் இருந்து சேகரிக்கப்பட்ட கங்கை நீரை காணிக்கையாக அளிக்கின்றனர். பைத்தியநாத் ஆலயம் பக்தி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்பின் ஒரு அற்புதமான தலமாகும். இந்த ஆலயத்தில் வழிபடுவதால் உடல் மற்றும் மனநோய்கள், நோய்கள் நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். பைத்தியநாத் ஆலயம் பக்தி, நம்பிக்கை மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்பின் ஒரு அற்புதமான தலமாகும். ஓம் நமச்சிவாய. பாசுகிநாத் திருத்தலம்.
அருள்மிகு பாசுகிநாத் திருத்தலத்தின் தல வரலாறு மற்றும் சிறப்புகள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள தும்கா மாவட்டத்தில் அமைந்துள்ள பாசுகிநாத் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பழமையான மற்றும் புனிதமான தலம். இது புகழ்பெற்ற வைத்தியநாத் ஜோதிர்லிங்க கோவிலுக்கு மிக அருகில் உள்ளது. தல வரலாறு. பாசுகிநாத் கோவில் பற்றிய புராண கதைகள் பார்க்கடல் கடைதல் சமுத்திரமந்தன் நிகழ்வோடு தொடர்புடையவை. பாசுகி பாம்பு. தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்தபோது மந்தர மலையை மத்தாகவும் நாகங்களின் அரசனான பாசுகியை கயிறாகவும் பயன்படுத்தினர். சிவ வழிபாடு. பார்க்கடல் கடைந்த பிறகு பாசுகி நாகம் மிகவும் களைப்படைந்து தன் உடலில் ஏற்பட்ட காயங்கள் ஆறவும் அமைதி பெறவும் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தது. லிங்க தோற்றம். பாசுகியின் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அங்கே லிங்க வடிவில் தோன்றி அருள்பாலித்தார். அதனால் தான் இத்தலம் பாசுகிநாத் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலின் சிறப்புகள். இந்த தலம் மற்ற சிவன் கோவில்களிலிருந்து சில முக்கிய அம்சங்களால் மாறுபடுகிறது. 1. ஹரிஹர தலம். பாசுகிநாத் தலம் சிவனும் விஷ்ணுவும் இணைந்த இடமாக கருதப்படுகிறது. இங்கே சிவபெருமானின் சன்னதிக்கு எதிரே அன்னை பார்வதியின் சன்னதியும் அமைந்துள்ளது. பக்தர்கள் இருவரையும் ஒரே இடத்தில் தரிசிப்பது பெரும் பேராக கருதப்படுகிறது. பாசுகிநாத் திருத்தலம் சிவபெருமானின் அருள் நிறைந்த சக்தி வாய்ந்த தலமாக மட்டுமல்லாமல் வைத்தியநாத் ஜோதிர்லிங்க தரிசனத்தை முழுமையாக்கும் புனித யாத்திரை நிலையமாகவும் விளங்குகிறது. 3. ஆன்மீக அமைதி. பாசுகிநாத் திருத்தலம் அமைதியான சூழல், பக்தி உணர்வை உயர்த்தும் ஆற்றல். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.